Good morning students. Today teaching for class 10th science physics. Today about the topic experiment to measure real and apparent expansion of liquid. Experiment to measure real and apparent expansion of liquid. Apparent expansion of liquid. இது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உண்மை வெப்பவிரிவு மற்றும் தோற்ற வெப்பவிரிவு எப்படி கண்டறிதல் அப்படிங்கிறது இந்த சோதனை மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டறியலாம். அதாவது உண்மை வெப்பவிரிவு தோற்ற வெப்பவிரிவு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சோதனை மூலிமா என்ன பண்ணிக்கலாம் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டார்ட் வித் த லிக்விட் ஹூஸ் ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் இஸ் to be determined is powered in a container up to a level. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணும். அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபில் பண்ணுறோம். அது ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அதாவது கலராக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் டியூப் கண்ணாடி குழாயை நம்ம உள்ளே செலுத்துகிறோம். அதாவது அந்த கண்டெய்னருக்குள்ளே கண்ணாடி குழாய் ஒன்று இருக்குது. அந்த கண்ணாடி குழாய் உள்ளே இருக்கிற பட்சத்தில் அந்த கலர் நீரானது அந்த கண்ணாடி குழாய் வழியே மேலெலும்பி நிற்கும். அதாவது கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த கலர் வாட்ரு உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் வழியாக அந்த வாட்டர் என்ன மேலே ஹை பொசிஷனுக்கு என்ன இருக்கும் ரேஞ்சுக்கு ஒரு அளவுக்கு நிற்கும். இது நம்ம இங்கே படத்து மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டயரமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இந்த பிக்சரில் ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அதில் என்னது ப்ளூ கலராக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஃபில் பண்ணின உடனே அந்த உள்ளே அதாவது கண்டெய்னருக்குள்ளே இன்சைட் அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்ன இருக்கிறோம் கண்ணாடி குழாய் அதாவது டெஸ்ட் டியூப் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறோம். அந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ரீடிங் வந்து என்ன இருக்கும் ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த கண்ணாடி குழாயில் அளவுகள் பறிக்கப்பட்டு இருக்கும். அதாவது ரீடிங் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டியூப் வைக்கிறோம். அப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் வாட்டரோட லெவல் காட்டும். அப்போ அந்த லெவல் நம்ம என்ன பண்ணுறோம் L1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய ரீடிங் என்னது L1. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரீடிங்கோட லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் L2ன்னு எடுத்துக்கிறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் அந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம். அதாவது வெப்பப்படுத்துகிறோம். அப்போ ஹீட் பண்ணுறப்போ வாட்டரோட லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட ரீடிங்கை நம்ம அளந்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னர் ப்ளஸ் கலர் வாட்டர் ப்ளஸ் க்ளாஸ் டெஸ்ட் டியூப் அதில் என்ன இருக்கும் ரீடிங் இருக்கும். அப்போ அந்த வாட்டரோட லெவல் அந்த டெஸ்ட் டியூப்பில் காட்டும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு வச்சுக்கிறோம் L1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டரோட லெவல் குறையும். அதை நம்ம L2ன்னு வச்சுக்கிறோம். அதே வாட்டரை ஹீட் பண்ணுறப்போ வாட்டரோட லெவல் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பென்ஷன் ஆகும். அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா L3. அப்போ எத்தனை ரீடிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் L1 L2 L3. இப்போ நம்ம படத்து மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் எதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல L3 மைனஸ் L1 அதாவது L3 மைனஸ் L1 இது வந்து ரியல் எக்ஸ்பென்ஷன் உண்மை விரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோற்ற வெப்பவிரிவுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா L2 மைனஸ் L2 மைனஸ் L3. அப்போ இதில் எத்தனை ரீடிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் 3 ரீடிங் L1 L2 L3. அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம எதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல L1 L3 மட்டும் எடுத்துக்கணும். அதே அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா L2 L3 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் வாட்டரோட லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆகும். அதே எக்ஸ்பென்ஷன் ஆகும். அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரியல் எக்ஸ்பென்ஷனும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் திஸ் லெவல். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கும். அந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்கும் ரீடிங் இருக்கும். அப்போ அந்த ரீடிங்கை என்ன பண்ணும் அந்த கலர் வாட்டர் காட்டும். அப்போ அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் என்னது L1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவ் ஹீட் த கண்டெய்னர் அண்ட் த லிக்விட் யூஸிங் த பர்னர் ஆஸ் இன் ஷோன் இன் த ஃபிகர் 3.5. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரில் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே டெஸ்ட் டியூப் வைக்கிறோம். அப்படி வைக்கிற பட்சத்தில் ஒரு ரீடிங் காட்டும். அதை நம்ம தெளிவாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் என்ன பண்ணோம் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் ஒன்று என்ன ஆகும் எக்ஸ்பென்ஷன் ஆகும். அப்போ ரீடிங் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா த கண்டெய்னர் ரிசீவர்ஸ் த terminal energy
தெர்மல் எனர்ஜி. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு என்ன பண்ணுறாங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. அதாவது அந்த கண்ணாடி குடிவைக்கு வெப்பத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த வெப்பமானது நீருக்கு பரவும். அதாவது நிறமாக இருக்கக்கூடிய அந்த நீருக்கு வெப்பமானது பரவும். அதாவது அந்த கலர் வாட்டருக்கு எது பரவும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டுங்கிறது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த கீழே இருக்கக்கூடிய அதாவது கண்டெய்னரில் இருக்கக்கூடிய வாட்டருக்கு ஹீட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை சொல்லியிருக்காங்க. இன்சுலி த கண்டெய்னர் ரெசியூஸ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட்ஸ் எக்ஸ்பென்ஸ். அப்படி ஹீட் கொடுக்குறப்ப அது ஒன்று என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க. as a result the volume of liquid appears to have the reduced. The volume of the liquid appears to have reduced. அப்போ அந்த வால்யூமோட அளவு என்ன குறையும். அதாவது ஒரு நீரை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது அதோட வருமன் என்னவும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு த மார்க் இஸ் த ரிசீவ்டு த லெவல் ஆஃப் த SL2. நம்ம எதை மார்க் பண்ணுறோமோ அதை L3ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மார்க் பண்ணுறது L2. ஃபஸ்ட் மார்க் நம்ம என்ன L1ன்னு வச்சுக்கிறோம். இங்கே தான் சொல்கிறாங்க த ரிசீவ்டு லெவல் ஆஃப் த லிக்விட் as the L2. on further heating the thermal energy that supplied to the liquid through the container. The result is the expansion of the liquid. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டெய்னருக்கு கீழே இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்போது குடுவையில் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் என்னாகும், எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. hence the liquid of the rises to L3. now the difference between the L1 and L3 is called apparent expansion. அதாவது L1 L2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா L1 L2 இது வந்து அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பிட்வீன் த லெவல் ஆஃப் L1 அண்ட் L3 இஸ் கால்டு அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதாவது இந்த இடத்துல நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா L1 என்ன, L2 என்ன, L3 என்ன எடுத்துக்கிறோம். இதில் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் எந்த லெட்டர் மட்டும் தான் நம்ம சொல்லணும். அதாவது L1 அண்டு L3 அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் என்ன சொல்கிறோம், L1 அண்டு L3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த எக்ஸ்பென்ஷன் அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல் அண்டு L2 and L3 is called real expansion. L2 and L3 is the real expansion அப்படின்னு சொல்லிட்டாங்க. next the real expansion is always the more than that the apparent expansions. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து 3 லேட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று L1 L2 L3 L1 L2 and L3. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படத்து மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா the expansion and the difference between the level L2 and L3 is called real expansion. அதாவது நம்ம ரியல் எக்ஸ்பென்ஷன் அதாவது உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும், L2 and L3. அப்போ அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அதாவது தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L1 L3 வந்து அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன், L2 L3 வந்து பார்த்தோம்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ரியல் எக்ஸ்பென்ஷனோட ஃபார்முலா என்னது, L3 minus L2. இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் ரியல் எக்ஸ்பென்ஷன் L3 minus L2, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் L3 minus L1. அப்போ நம்ம 2 ஃபார்முலாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். அதாவது வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the 3 fundamental law which connect the relation between pressure, volume and temperature are as follows. அதாவது வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாயுக்களுக்கு அடிப்படையாக 3 பண்புகள் இருக்குது. அதில் முதல் பண்பு என்ன சொல்லுவோம், அழுத்தம். ரெண்டாவது பருமன். மூன்றாவது வெப்பநிலை. இந்த 3 குணங்களையும் வைத்து தான் வாயுக்களின் பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the 3 fundamental laws which connect the relation between pressure, volume and temperature are as follows. இந்த 3மே என்ன இருக்குது, 3மே வந்து பார்த்தோம்னா வாயுக்களோட அடிப்படை பண்புகளாக இருக்குது. இதை வச்சு நம்ம லாவை வந்து எத்தனை வகைப்படுத்துகிறோம், 3 லாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம்னா பாயில்ஸ் லா. ஃபஸ்ட் ஒன் என்னது, பாயில்ஸ் லா. செகண்ட் ஒன் சார்லஸ் லா. தேர்டு ஒன் அவோகட்ராஸ் லா. ஃபஸ்ட்டு ஒன் பாயில்ஸ் லா, செகண்ட் ஒன் வந்து சார்லஸ் லா, தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா அவோகட்ராஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாயில்ஸ் லா பற்றி நம்ம பார்க்குறோம். when the temperature of the gas is kept constant. இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது மாறாமல் இருக்கிறது இது, வெப்பநிலை மட்டும் மாறாமல் இருக்குது. when the temperature of the gases is kept constant, the volume of a fixed masses of the gas is inversely proportional to its pressure. This is shown in the figure 3.6.
when the temperature of a gases is kept constant, temperature constant இருக்குது, the volume of fixed masses of the gas is inversely proportional to the pressure. அதாவது ப்ரெஷருக்கு என்ன இருக்குது, இன்வெர்ஸ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் shown in the figure. நம்ம படம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாயில்ஸ் லா ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா P proportional 1/V, P proportional 1/V. இந்த இடத்துல Pங்கிறது ப்ரெஷரை குறிக்கும், 1ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ குறிக்கும், Vங்கிறது வால்யூமை குறிக்கும். அப்போ இங்கே ஆல்ஃபா மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடியது என்னது, ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பிஸ்டனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தோம்னா ஒரு பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டனில் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் அதிகமாக இருக்குது, அதாவது வால்யூம் அதிகமாக இருக்குது. அதாவது அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா ஃப்ரீயாக, நல்லா ஃப்ரீடமாக ஆக்டிவாக இருக்குது. அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வால்யூம் இன்க்ரீசஸ் அண்டு ப்ரெஷர் டிக்ரீசஸ் வென் த ஃபுல்லிங் அப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேல் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்டன் இருக்குது, அந்த பிஸ்டனை நம்ம மேல் நோக்கி இழுக்கிறோம், அப்போ வால்யூம் அதாவது பருமன் அதிகமாகும். அதாவது பருமன் அதிகமாகுது, அப்போ மாலிகுல் என்னவோ நல்லா ஃப்ரீடமாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் டிக்ரீசஸ் அண்ட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் த ஃபுல்லிங் டவுன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வால்யூம் வந்து குறையுது, அப்போ ப்ரெஷர் என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மாலிகுல்ஸ் வந்து ஃப்ரீடமாக இருக்குது, ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு படம் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாயில்ஸ் லாவை இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் அதர் வேர்ட்ஸ் ஃபார் த இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் எ perfect gases at constant temperature, the product of its pressure and volume is constant. அதாவது in other words for an invariable mass of a perfect gas at constant temperature, the product of mass is pressure and volume is a constant. இந்த இடத்துல எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், Pங்கிறது ப்ரெஷரு, Vங்கிறது வால்யூமு. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இது ரெண்டு நவர் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்லஸ் லா. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, சார்லஸ் லா, அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், த லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு கூட சொல்லலாம். த லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு கூட சொல்லலாம். சார்லஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்து த லா ஆஃப் வால்யூம் சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார்லஸ் லா வாஸ் ஃபார்முலேட்டட் பை எ ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் Jacques Tourlas. According to this, the law, when the pressure of the gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார்லஸ் லாவில் த சார்லஸ் லா கேஸ் த ஃபார்மேட்டட் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். இவர் யாருக்குன்னா ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். இவரோட பேர் வந்து பார்த்தோம்னா ஜாக்கஸ் டார்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, when the pressure of a gas is kept constant, ப்ரெஷர் என்னவாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, the volume of the gas is directly proportional to the temperature of the gas, டெம்பரேச்சருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, V ப்ரொபோஷனல் T. Vங்கிறது வால்யூம், ப்ரொபோஷனல்ங்கிறது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது Tங்கிறது டெம்பரேச்சர், Vங்கிறது வால்யூம், Tங்கிறது டெம்பரேச்சர், அல்லது V/T வால்யூம் பை டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது அவோகட்ரஸ் லாஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம், அவோகட்ரஸ் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவோகட்ரஸ் லாஸ், த அவோகட்ரஸ் லா that it constant pressure and temperature, the volume of a gas is directly proportional to number of atoms or molecule present each. Avogadro's law states that constant pressure, இந்த இடத்துல என்னவா இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்குது, அண்ட் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்பர் ஆஃப் த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட்ஸ். இதில் வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த அவோகட்ரோஸ் லா மாலிகுல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, V ப்ரொபோஷனல் N, V ப்ரொபோஷனல் N. அப்போ நம்ம சொல்லுவோம், Vங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும், வால்யூம் குறிக்கும். ப்ரொபோஷனல்ங்கிறது அந்த என்ன சொல்லுவோம், குணகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னங்கிறது எதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை குறிக்கும். என்னங்கிறது என்ன குறிக்கும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை குறிக்கும். அல்லது V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Vங்கிறது வால்யூமு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவோகட்ரோஸ் நம்பர் NA. அவோகட்ரோஸ் நம்பர் NA இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். Avogadro's number Na is the total number of atoms per mole of the substance. It's equal to 6.023 into 10 power 23 by mole. 6.023 into 10 power 23 mole அப்போ நம்ம சொல்லுவோம். அவோகட்ரோஸோட ஆட்டம்ஸோட வேல்யூ எவ்வளோனா 6.023 into 10 power 23 mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அபவுட் அஸ் லா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கேஸஸ் கொடுத்துருக்காங்க. கேஸஸ் அப்படின்னா வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாயுக்களோட பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கேஸஸ் ஆர் கிளாஸிஃபைடு as the ரியல் கேஸஸ் அண்டு ஐடியல் கேஸஸ். கேஸஸ் எத்தனை டைப்பே பிரிக்கலாம்? 2 டைப்பே பிரிக்கலாம். ஒன்று ரியல் கேஸஸ் அண்டு என்னது ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரியல் கேஸஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மை வாயு, அதாவது இயல்பு வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழில் சொன்னோம்னா இயல்பு வாயுக்கள்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், if the molecules or atoms of the gases interact with the each other with the determine the amount of intermolecular or interatoms force of the attraction then the gases are said to be a real gases. ரியல் கேஸ் அப்படின்னாவே இடர்வினை புரியக்கூடிய எல்லாமே ரியல் கேஸஸ், இயல்பு வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இடர்வினை புரியக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே என்னது, அதாவது ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன வினை புரியும், அதாவது இடர்வினை புரியும். வினை புரியக்கூடியது எல்லாமே என்னது ரியல் கேஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இஃப் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் த கேஸஸ் interact with the each other with the definite amount of the intermolecular or interatomic force of the attraction, then the gases are said to be the real gases. இது நம்ம என்ன சொல்லலாம்? உண்மை இயல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். At very high temperature of the low pressure, at very high temperature or low pressure, a real gases behaves as an ideal gases behaves. In these conditions there is no interatomics or intermolecular force of attraction. intermolecular force of attraction அப்போ நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல் கேஸஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐடியல் கேஸஸ். இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸஸ் டூ நாட் இன்ட்ராக்ட், இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் டூ நாட் இன்ட்ராக்ட், இடைவினை புரியாத அணுக்கள். அதாவது இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் டூ நாட் இன்ட்ராக்ட், இடர்வினை புரியாதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ராக்ட் with each other than the gas is said to be an ideal gas or a perfect gas. அதாவது இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடியல் கேஸ் ஆர் ஏ பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஐடியல் கேஸ் சொல்லலாம் அல்லது பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்சுவலி in the practice no gas is ideal. The molecules of any gas will have a certain amount of interaction among them, but this interaction are weaker than the pressure is low or the temperature. அதாவது இந்த இடத்துல என்னாவது இன்ட்ராக்ஷன், இடர்வினை புரியாத ஆட்டம்ஸ், இடர்வினை புரியக்கூடிய முடியாத அணுக்களை தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே அதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன் ப்ராக்டிஸ் நவ் கேஸ் இஸ் த ஐடியல். த மாலிகுல்ஸ் ஆஃப் எனி கேஸ் வில் ஹேவ் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமாங் தேம், பட் தீஸ் இன்ட்ராக்ஷன் வேர் வீக்கர் when the pressure is low or the temperature is high because the interatomic or intermolecular forces of attraction are weak in ideal gas. இதில் அந்த அட்ராக்ஷன் பவர் என்னவாக இருக்கும்? வீக்காக இருக்கும். அதாவது இன்டர் ஆட்டாமிக் மாலிகுல்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் பவர் என்னவாக இருக்கும்? வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்ராக்ஷன் ஆர் வீக் இன் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்க்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹென்ஸ் a real gas at a low pressure or high temperature can be termed as the perfect gas. ஹை டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The ideal gas is the obey Boyle's law. இப்போ நம்ம 2 கேஸஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரியல் கேஸ். ரெண்டாவது ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் வந்து எதுக்கு ஒபே ஆகும் அப்படின்னு பார்த்தா சார்லஸ் லாவுக்கு ஒபே ஆகுது. சரி, பாயில்ஸ் லாவுக்கு என்னது ஒபே ஆகுது? பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு அபோகட்ரஸ் லா, இந்த 3 லாவுக்குமே, அதாவது 3 லாஸ்க்குமே எதே ஒபே ஆகுது? இந்த ஐடியல் கேஸ் லா வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒபே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் திஸ் லா ஸ்டேட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ கேஸ் such as pressure P, volume V, temperature T and number of atoms N. இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Tனா டெம்பரேச்சர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இன் a given states of the gases all these parameters will have a defined set of the values. When there is a change in the state of the gas, any one or more of these parameters changes its value. The above set laws related to these changes. அதாவது இந்த லாஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கேஸ் எதுக்கு ஒபே ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா
ஐடியல் கேஸுங்கிறது சார்லஸ்லாம் அபோட்ரஸ்லாம் பாயில்ஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒபே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் லட்டஸ் பற்றியும் கொடுத்துறாங்க. பிங்கிறது ப்ரெஷரு, விங்கிறது வால்யூம், டீங்கிறது டெம்பரேச்சர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லிட்டோம். ஐடியல் கேஸுங்கிறது நோ இன்ட்ராக்டு, ரியல் கேஸுங்கிறது இன்ட்ராக்ட் வினை புரியக்கூடியது, ஐடியல் கேஸ்னால் வினை புரியாதது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் ஃபிசிக்ஸ் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் 1, அதாவது ரியல் கேஸுக்கும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கும், அதாவது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கும் ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கும் உள்ள அந்த தோற்றம், அதாவது தோற்ற வெப்ப விரிவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரியல் கேஸுக்கும் இந்த இடத்துல ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட் 3 தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். L1 L2 L3ங்கிறத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம எடுத்துகிட்டு என்ன ஃபார்முலா, L3 - L1. அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா L3 - L1. அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷன்னா L3 - L2. அப்போ 2 ஃபார்முலாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷன்னா L3 - L2, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா L3 - L1. ஃபண்டமெண்டல்ஸ் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஸஸில் எத்தனை இருக்குது, 3 லாஸ் இருக்குது. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அபோட்ரஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாயில்ஸ் லா பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பாயில்ஸ் லா அப்படி எடுத்துகிட்டா P ப்ரொஃபஷனல் 1/V அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அதோட பிக்சர்ஸ், அதாவது பாயில்ஸ் லாவோட பிக்சர்ஸு. அதாவது வால்யூம் அதிகமாக இருக்கிறப்ப ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிறப்ப ப்ரெஷர் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஃபார்முலா PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார்லஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட ஃபார்முலா P ப்ரொஃபஷனல் T, V ப்ரொஃபஷனல் T. விங்கிறது வால்யூம், டீங்கிறது டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்த்தீங்கன்னா அபோட்ரஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அபோட்ரஸ் லாங்கிறது V/N. விங்கிறது வால்யூம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் = கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம கேஸஸ் நம்ம பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கேஸ்னால் எத்தனை கேஸஸ் இருக்குது, 2 கேஸஸ் இருக்குது. ரியல் கேஸ் இருக்குது, ரியல் கேஸ் இருக்குது, ஐடியல் கேஸ் இருக்குது. ரியல் கேஸ்னால் இன்ட்ராக்ட் ஆகக்கூடியது, ஐடியல் கேஸ்னால் இன்ட்ராக்ட் ஆகாது, நாட் இன்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரியல் கேஸு, அதாவது ரியல் கேஸ்னாலும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஐடியல் கேஸ்னாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐடியல் கேஸ் வந்து எந்தெந்த லாவுக்கு ஒபே ஆகுது, சார்லஸ் லா, அபோட்ரஸ் லா, பாயில்ஸ் லா, 3க்குமே ஒபே ஆகுது. அது என்ன லெட்டர் நம்ம ஃபார்ம் ஆகுதுன்னா PVTN. Pங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், டீங்கிறது டெம்பரேச்சர், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.